இதோ வரலாமண்ணா. வாங்க. பாம்பேலேருந்து கொரியர் உண்டு. ஓகே, தேங்க்ஸ். கண்டிப்பாக ஏதாவது விசேஷமாக தான் இருக்கும். என்னது டெர்மிஷன் லெட்டர் அமைச்சிருக்காங்க? இது எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா தானே பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த கம்பெனியில் நான் 10 வருஷமாக இருக்கேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவங்க. இந்த வேலையை நம்பி தான் நான் பேங்க் வீட்டில் லோன் வாங்கியிருக்கேன். பசங்களுடைய எஜுகேஷன். சரி, எவ்வளோ கமிட்மெண்ட்டு. இப்படி பண்ணிட்டாங்களே. ஆனால் நான் சும்மா விட மாட்டேன். இதே மாதிரி என்னை இப்படி இவங்க ஒரு 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 முன்னாடியே சொல்லவே இல்லை. டக்குன்னு எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு நீ எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை என்னால் ஆரம்பிக்க முடியும். என்கிட்ட கிளைண்ட் இருக்காங்க. கண்டிப்பாக. ஹலோ, அப்படி தானே யோசிக்கிறீங்க? நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பாஸ் கிட்ட, சார் நீங்கள் இந்த நிறுவனத்தை எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த நிறுவனம் இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய பாஸ் ஒருவேளை ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லை ஒரு BMW இல்லை ஒரு லக்ஸரிஸ் லைஃப்பில் அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க? நான் என்னோடய பாஸ்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இந்த ஷிப்பிங் டைம்ஸ் இந்த எக்ஸிம்ன்ற பத்திரிக்கையை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர், கனகராஜ், ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாம்பேலேருந்து சென்னை வந்து, சென்னையில் செம்புதாஸ் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு தெருவில் ஒரு சின்ன ஒரு ரூமில் இந்த பத்திரிக்கையை ஆரம்பித்தேன். எனக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் என்னுடைய அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த கொஞ்சம் காசு தான் அதோடைய மூலதனம் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் அவர் சொன்னார், இந்த சென்னையில் முக்கியமாக பாரிஸ் ஏரியாவில் என்னுடைய கால் பதியாத இடமே இல்லை. ஏன்னா எல்லா தெருவும் எனக்கு அத்துப்படி. ஏன்னா நானே நிறைய இடத்துல ஹேண்ட் டெலிவரி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் புரசைவாக்கத்தில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன் சில வருஷம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எங்களுடைய பத்திரிக்கை ஷிப்பிங் டைம்ஸ் எக்ஸிம்ன்ற அந்த பிராண்ட் எங்கெங்கே துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய பத்திரிக்கை இருக்குது. ஸோ இதோடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னது போல் ஒரு சின்ன அவருடைய டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, உழைப்பு, கடின உழைப்பு. அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குற கேள்வி, நிறுவனம் உங்களுக்கு ஒரு டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன்னா உங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கும்? கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? ஒரே ஒன்று செய்வோம். இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். இல்லை நிறைய கிளைண்ட்ஸை இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் எங்கே வேணால் போங்க. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, ஏன் உங்களுடைய பழைய நிறுவனத்திலேருந்து அவங்கேருந்து ஆளுங்களை எடுக்கிறீங்க, அங்கேருந்து அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுங்களேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறவங்க பாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கெல்லாம் எவ்வளோ கடின உழைத்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப நாட்கள் மிக கடினமாக இருந்திருக்கிறது இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு உயர் பதவியை கொடுத்து அழகு பார்க்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து சின்னதாக நீங்கள் இந்த ஒரு கேரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு GMஆ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லை ஒரு ரீஜனல் ஹெட்டாக இருப்பீங்க. என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்கள் கூட உள்ளவங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க. சில நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க தனக்கு அடுத்த லெவலில் யாரையுமே வைக்க மாட்டாங்க. ஐயோ, யாரையாவது கொண்டு வந்தால் நம்முடைய வேலைக்கு அவங்க வெயிட் வச்சுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு லீடருடைய அடையாளம், அழகு என்னென்னா, தன் கூட வேலை செய்கிறவங்க தன்னுடைய நிலையில் வைத்து அழகு பார்ப்பது தான். அதுதான் ஒரு உண்மையான லீடருக்கு அடையாளம். போன வருஷம் எக்ஸிம் ஏவியேஷன் கார்கோ எக்ஸ்பிரஸ் ஏர் கார்கோ உமன் ப்ரொஃபஷனல் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு விருது வழங்கிச்சு. அந்த விருதை குனே நகல் அப்படின்ற ஒரு MNC நிறுவனத்துடைய சவுத் ரீஜனல் ஹெட்
மிஸ் சோஃபியா பேர்லின் அவங்க வாங்கினாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு உரையாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கனகராஜ், நான் என்னுடைய கேரியரை ஆரம்பிக்கும்போது ஒரு சாதாரண ட்ரைனியாக தான் ஆரம்பித்தேன். ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்ததுமே இந்த நிலைமைக்கு வரலை, படிப்படியாக இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, என்னுடைய நிறுவனம் வந்து எனக்கு இந்த பதவியை கொடுக்கும்போது அடுத்து கேட்டாங்க, இந்த நீங்கள் இப்போ தற்போது வகித்துட்டு இருக்கிற இந்த பொறுப்புக்கு யாரை நீங்கள் நியமிக்கிறீங்க, அதுக்கான ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க உடனே இங்கே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி தனக்கு அடுத்து வர்றவங்களையும் அவங்க அடையாளம் கண்டு கொண்டார்கள். நம்ம அப்படி இருக்கோமா? இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருக்கலாம், ஒரு பாஸாக உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்கிற உங்களுடைய உடன் வேலையாட்களை எப்படி நடத்துகிறீங்க? கம்பெனியுடைய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அது கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. கம்பெனியில் அவங்க வந்து ஒரு விழுதுகள் மாதிரி, நீங்கள் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கலாம், ஆனால் விழுதுகள் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு பணி செய்கிற நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்களா? முக்கியமாக ஒரு நல்ல என்வைரன்மெண்ட், அவங்களுக்கு கேட்குற பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், விஷயமா இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் செஞ்சுருக்கீங்களா? நான் இந்த கொரோனா டைம் எடுத்துக்கலாம், நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணியாளர்களை அவங்க வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. காஸ்ட் கட்டிங் இல்லை, வருமானம் இல்லைன்னு. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் சம்பாதித்த 2 துறைகளில் மருத்துவமனையும் சொல்லலாம், இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையும் சொல்லலாம், அந்த அளவுக்கு அவர்களுக்கு வருமானம் இருந்துச்சு. நிறைய நிறுவனங்கள் பணியாளர்களை தூக்குனது. சில நிறுவனங்கள் என்னாச்சுன்னா 10%, 20%, 30% அவங்க சேலரியை கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நிறுவனத்துடைய தலைவராக, ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருவராக இருக்கிறீங்கல்ல, நீங்கள் இன்றைக்கி ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருபவராக இருக்கிறீர்கள். எப்படி உங்கள் வேலையாட்கள், உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் கவனிக்கிறீர்கள்? அவர்கள் நன்றாக இருந்தால் உங்களுடைய நிறுவனம் செழித்து ஓங்கும். சில நிறுவனத்தை நான் பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், சார் இவங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்காங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் என்னிடத்தில் 25 வருஷமாக இவங்க என்னிடத்தில் பணியாற்றுகிறார்கள் என்று. எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ அரவணைச்சு அவங்களோட போகிறாங்க, அவங்களுடைய சுக துக்கங்களில் அவங்களும் பங்கு பெறுறாங்க. வெறும் நிறுவனம் நடத்தி ஆதாயம் தேடுவது மாத்திரமல்ல, பணிபுரிகின்ற நம்முடைய வேலையாட்கள், நம்முடைய ஸ்டாஃபுக்கு எந்த அளவில் நாம் உதவியாக இருக்கிறோம், எந்த அளவில் அவங்களை உற்சாகப்படுத்துகிறவங்களா இருக்கணும். இது உண்மையிலேயே இது என்னுடைய பதிவு. இது ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.